காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. மத்தியானம் கண்ணம்மா சாப்பாடு கொண்டு வந்தா. சாப்பிட்டதும் 2 பேரும் கிளம்பி எங்கேயோ போனாங்க. வெளியில போனாங்களா? எங்க? தெரியலையா ஆண்டி, என்கிட்ட எதுவுமே சொல்லல. இல்ல இல்ல வெண்பா, 2-3 நாளா அவன் போக்கே சரியில்லை. ஏதோ மென்னு முழுங்குறான். ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரணும்னு நினைக்கிறான், ஆனா சொல்ல மாட்டேங்கிறாமா. உன்கிட்ட ஏதாவது சொன்னானாமா? இல்லையா ஆண்டி, இப்பெல்லாம் அவன் என்கிட்ட எதையும் ஓப்பனா பேசுறதே இல்ல. ஏன்? நீங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானேம்மா? ஃப்ரெண்ட்ஸ் தான். அவ அன்னைக்கு உண்ணாவிரதத்துல உட்கார்ந்தப்போ எழுந்து வீட்டுக்குள்ள போடான்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொன்ன. அப்பவே அவன் கோவப்பட்டான். அதுல இருந்து முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறதுல ஆண்டி. ஃப்ரெண்டுனா இத கூட சொல்லக்கூடாதா? நீ உரிமையா அவன்கிட்ட பேச வெண்பா. கண்ணம்மா அவன் பொண்டாட்டியா வந்து மாச கணக்கு தான் ஆச்சு. ஆனா நீயும் பாரதியும் அதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ்மா. அவளை விட உனக்கு தான் உரிமை அதிகம். ஐயோ ஆண்டி, இது உங்களுக்கு தெரியுது, ஆனா பாரதிக்கு தெரிய மாட்டேங்குதே. ஹலோ வெண்பா, என்னம்மா பேச்சே காணோம்? ஆண்டி, நான் பாரதி கிட்ட பேசுறேன். எதை சொல்ல தயங்குறான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் அது கண்ணம்மாவை சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா வெண்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அவ சரியான ஆளு. அவனை ஏத்தி விட்டுட்டு அவ பூனை மாதிரி அப்படியே இருந்துருவா. 2 பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்கன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எதுக்கு ஆண்டி அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அவன் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி, அவன் என்னோட ஃப்ரெண்டு தானே. அவன் லைஃப் நல்லா இருக்கணும்னு நான் மட்டும் நினைக்க மாட்டேனா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அவன் கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன். சரிம்மா, ஓகே, பாய். ஓகே. பாரதி குழந்தைய தத்தெடுக்க போற விஷயம் நான் சௌந்தர்யா ஆண்டி கிட்ட சொல்லதான் போறேன். ஆனா எந்த குண்ட எப்ப போட்டா வெடிக்குமோ அப்ப போடணும். அந்த நிமிஷத்துக்காக தான் I'm waiting. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அது வந்துடுறேன். அப்பா. கண்ணம்மா, வா வா. அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள்ளைய காணோம், பின்னாடி வராரா? இல்லப்பா, நான் மட்டும்தான் வந்தேன். அவர் ஹாஸ்பிட்டல்லே இறங்கிட்டாரு. ஏன் இறங்கிட்டாருன்னா எங்கேயாவது போயிட்டு வரீங்களா? ஆமாப்பா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வந்தோம். வர வழியில உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கார் கூட வெளியில தான் வெயிட் பண்ணுதுப்பா. அது ஏமா வெயிட் பண்ணுது? அனுப்பி விட்டுற வேண்டியதானே? ஆட்டோ கிட்ட பிடிச்சி போயிடலாம்ல. இல்லப்பா, ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு கிளம்பிடுறேன்ப்பா. நானும் அவரும் இன்னைக்கு ஒரு குழந்தைகள் காப்பகத்துக்கு போயிருந்தோம். அங்க அவ்வளோ குழந்தைங்க, ஒவ்வொரு குழந்தையும் கொல்ல அழகு. யாரையும் பிரிஞ்சு வரவே மனசு இல்லப்பா. என்னம்மா திடீர்னு அங்கே போயிருக்கீங்க? யாருக்காவது பிறந்தாங்களா? என்னம்மா? இல்லப்பா, ஒரு குழந்தைய தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். தத்தெடுக்க போறீங்களா? ஏன்பா இவ்ளோ அதிர்ச்சி ஆறீங்க? உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு பிள்ளைய பெத்துக்கிறதுக்கு எல்லா தகுதியும் உனக்கு இருந்தும் உன்னை தத்தெடுக்கிற நிலைமைக்கு ஆளாக்கிட்டேனே, மன்னிச்சிடுமா. உங்களுக்கு தத்தெடுக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அப்படிதானேப்பா? இல்லம்மா, இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இதுதான் சரியான முடிவு.
உடனே நான் கேட்டதும் என்ன சொல்றதுன்னு தெரியல. மனசு அப்படியே நின்று போச்சு. அதுக்குதான்ப்பா இன்னைக்கு குழந்தைகள் காப்பகத்துக்கே போனோம். ஒரு பெண் குழந்தைய பார்த்து அதை தத்தெடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நாளைக்கு வர சொல்லியிருக்காங்கப்பா. நல்லபடியா பண்ணுங்கம்மா. என் மனசு இப்பதான் நிறைஞ்சிருக்கு. அப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் நான் குழந்தைய தூக்கிட்டு வரேன். வேணாம்மா, வேணவே வேணாம். அந்த தப்ப மட்டும் பண்ணிராத. வரப்போற குழந்தையாச்சும் ஓசிச்சு கண்ணிலையும் பாட்டி கண்ணிலையும் படாம வாழ்றட்டும். நான் பார்க்கணும்னு தானே நினைக்கிறேன். எப்போது டாக்டரை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வருவே இல்லை. அப்போ பார்த்துக்கிறேன். இங்க மட்டும் தூக்கிட்டு வந்துடாதம்மா. ஏமா நீ அதெல்லாம் இல்ல போ. ஏய் அப்படி நான் எதுக்கு சொல்றேன்? வாமா. வர்றாருங்க. மறந்தும் கூட மூச்சை விட்டுறாத. என்னடி திடீர்னு வந்து உங்க அப்பையும் கூட ரகசியம் பேசிக்கிட்டு இருக்க? சும்மாதான் சித்தி, இந்த பக்கம் போனேன். அப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ காரியம் இல்லாம வரமாட்டியே. என்ன விஷயம்னு சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, சும்மாதான். ஆ, சரி சரி நம்பிட்டோம். அப்ப எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சித்தி கிளம்புறேன். என்னது கிளம்புறியா? இப்பதானே வந்திருக்க. இருந்து உங்க அப்பனை குளிப்பாட்டி சோறாக்கி ஊட்டி விட்டு போவியா? அதை விட்டுட்டு ஓடுறேன்ற? இல்ல சித்தி, அத்தை கிட்ட கூட சொல்லல. சும்மா வர வழியில அப்பாவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். வெளியே கார் வேற வெயிட் பண்ணுது. ஓ, கார். நீ கெட்ட கெட்டுக்கு கார் இல்லாம வாசப்படி தாண்ட மாட்டீங்களோ? போய் தொலை. என்னம்மா? நான் வரேன்ப்பா. சரி, உடம்பு பார்த்துக்கோங்க. பார்த்து போ. வரேன் சித்தி. யோ என்னையா சொல்லிட்டு போறான் உன் பொண்ணு? ஒன்னும் சொல்லலையே. ஆமா, அப்படியே உன் புருஷன் சொல்லிட்டு தான் அடுத்த வேலையை பாப்பாரு. அப்பனும் அவளும் கூட்டு களவானீங்க. வா போய் சாப்பிடலாம் நாம. அத்தை, இந்தாங்க சாண்ட்விச். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏதுமா இந்த சாண்ட்விச்? ஏதாவது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியா? இல்ல அத்தை, நானே பண்ணேன். இந்தாங்க டேஸ்ட் பண்ணுங்க. ஏய் அஞ்சலி, நீ சமைச்சியா? ஆச்சரியமா இருக்கே. அதுவும் சாண்ட்விச்லாம் பண்ணிருக்க. கலக்குறியே. சரி கொடு, நானும் டேஸ்ட் பண்றேன். நல்லா இருக்கு அஞ்சலி சாண்ட்விச். உனக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமாமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அத்தை. ஆனா இந்த லோக்கல் ஃபுட் எதுவும் தெரியாது. இந்த மாதிரி சாண்ட்விச், கேக் இதெல்லாம் பண்ணுவேன். லோக்கல் ஃபுட்னா இந்த சோறு, குழம்பு, கூட்டு, பொரியல் இப்படி டெய்லி பண்ணுவோமே, அததான் சொல்றியா அஞ்சலி? எனிவேஸ், சாண்ட்விச் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். அஞ்சலி, எங்க போயிட்டு வர? ஹாஸ்பிட்டலுக்கு தான் அத்தை. ஹாஸ்பிட்டலுக்கா? ஹாஸ்பிட்டல்ல இப்போ பொம்மைலாம் விக்கிறாங்களா? இல்ல,
கடைக்கு போயிட்டு தான் வரேன். ஏய், என்ன உளற? ஹாஸ்பிட்டலுக்கா இல்ல கடைக்கா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு வரேன் அத்தை. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? என்ன திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்து இப்படி உளறிட்டு இருக்க? இல்ல அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சித்தி போடுற போடுக்கு நல்லா பேசுற மேடை பேச்சாளரே உளர்வாங்களே. ஐயோ பாவம் கண்ணம்மா. ஆமா கண்ணம்மா, இந்த பொம்மையெல்லாம் எதுக்கு? இத வச்சு விளையாடுறதுக்கு இந்த வீட்ல தான் சின்ன குழந்தைங்கன்னு யாருமே இல்லையே. அஞ்சலி, சித்தி நல்லா பண்றாங்களோ இல்லையோ, நீ நல்லா பண்றமா. ஏய், பதில் சொல்லுடி. எதுக்கு இந்த பொம்மையெல்லாம்? இல்ல, சும்மா அழகுக்காக தான் அத்தை. ஏன் இந்த வீடு இப்ப அழகா இல்லையாமா? ஏய், நீ எல்லாம் எப்படிப்பட்ட வீட்ல வாழ்ந்தேன்னு உனக்கு மறந்து போச்சா? இந்த 100 ரூபாய் பொம்மையை வாங்கி வச்சுதான் நீ என் வீட்டை அழகுபடுத்த போறியா? சித்தி, ₹1,00,000 பட்டுப்புடவை வாங்கி கட்டினா கூட ₹1 ஸ்டிக்கர் போட்டு நெத்தில வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அழகே கம்ப்ளீட் ஆகும். அந்த மாதிரி கண்ணம்மாக்கு இந்த பொம்மை பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கலாமே. எதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நீ எனக்கு சொல்லித்தர தேவையில்ல அறிவு. இவளுக்கு அழக பத்தி என்ன தெரியும்? இல்ல பணத்தை பத்தி தான் என்ன தெரியும்? மிஸ் சென்னை ஜெயிச்சிட்டு வந்த அஞ்சலியே அமைதியா இருக்கும்போது இவளுக்கு என்ன வந்துச்சு? சித்தி, கண்ணம்மா ஒன்னும் தங்க நகை வைர நகை வாங்கிட்டு வரலையே, வெறும் பொம்மை தானே வாங்கிட்டு வந்திருக்கா. இன்னைக்கு பொம்மைய வாங்கிட்டு வருவா. இத ஒண்ணும் கேட்காம விட்டா நாளைக்கு தோடு வளையல்னு வரிசையா வாங்கிட்டு வந்து நிப்பா. இத ஒவ்வொன்னா வாங்கிட்டு வந்து மொத்தமா கொண்டு போய் அவங்க அப்பங்கிட்ட கொடுப்பாளோ என்னமோ, யாருக்கு தெரியும்? ஐயோ, ஏன் சித்தி இதுக்கு போயிட்டு? அங்க பாருங்க கண்ணம்மா, கண் கலங்குறா. இவளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரே விஷயம் அழறது மட்டும்தானே. இந்த வீட்டுக்கு இவ என்னைக்கு வந்தாலோ அன்னையில இருந்து இவ இத மட்டும் தானே செஞ்சுட்டு இருக்கா. விளக்கு வைக்கிற நேரத்துல நடு வீட்டுல நின்னுட்டு கண்ணை கசக்கிட்டு இருக்காம பேசாம உள்ள போ. அறிவு, அங்க கொஞ்சம் வேலை இருக்கு, வா. வரேன் சித்தி. இந்தா மிச்ச சாண்ட்விச்ச நீயே சாப்பிடு. அழாத கண்ணம்மா. அஞ்சலி, ஒரு நிமிஷம். இப்ப இங்க என்ன நடந்துச்சு அஞ்சலி? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்திருக்கானா? எல்லாம் சிக்கிட்டோமே, என்ன பண்றது? கண்ணம்மானிய காலி பண்றது உனக்கு ஆனந்தம்னா, எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்கறதுல உனக்கு பேரானந்தம் இல்ல? பலூன் இருக்குல்ல, பலூன், அத நல்லா ஊதி நல்ல ஆழமான ஏரியிலயோ இல்ல குளத்திலயோ அடியில வச்சுட்டு வந்தாலும் டக்குன்னு அந்த பலூன் மேல வந்துரும். ஏன்னு சொல்லு. ஏன்னா அந்த பலூன் முழுக்க காத்து இருக்கும். நம்ம அதை தண்ணிக்குள்ள மறைச்சு வைக்கலாம் நினைச்சாலும் அந்த பலூனால அது முடியவே முடியாது. அதே மாதிரிதான் நீயும். உன் கெட்ட எண்ணத்தை நீயே நினைச்சாலும் மாத்திக்கவே முடியாது. ரொம்ப சின்ன வயசுல இருந்து கண்ணம்மானியை எப்படி காலி பண்ணலான்னு ஃபுல்லா பிராக்டிஸ் எடுத்திருக்க. அதான் உனக்கு ரொம்ப கேஷுவலா வருது இந்த விஷயம்லாம். இப்ப நான் என்ன அப்படி போட்டு கொடுத்துட்டேன்? கையில பொம்மை இருக்கேன்னு நினைச்சு கேட்டேன், அது ஒரு தப்பா? ஏய், அது தப்பே இல்லை. ஆனா அப்படி நம்ம கேட்டா எங்க அம்மா எங்க அந்த பாயிண்ட பிடிச்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போவாங்கன்னு சொல்லி கேட்ட பாத்தியா? That's the problem. நீ நிஜமா சொல்லு, நீ சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டியா இல்ல எங்க அம்மாக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தியா? கண்ணம்மா நீ எங்க போயிட்டு வந்தாங்கன்னு உனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவங்க ஏதோ ஒரு பதில் சொல்றாங்க, அம்மாவும் அதை நோண்டி நோண்டி கேக்குறாங்க. நீ அமைதியா இருந்திருக்கலாமே. எதுக்கு நடுவுல பூந்து இன்னும் கொஞ்சம் பத்த வைக்கிற?
பதில் சொல்ல முடியல? முடியாது. ஏன்னா போட்டு கொடுக்கறது உன்னோட பிறவி குணம். அது அவ்வளவு ஈஸியா மாத்திக்கவே முடியாது. உனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு மேல நல்லவளா இருந்துட்டா கை நடுங்க ஆரம்பிச்சிடும்ல. 2 பொய் சொல்லி 4 புரணி பேசினாதான் அன்னைக்கு நாள் உனக்கு திருப்தியா இருக்கும். இல்ல அப்படித்தானே? இப்ப நான் பேசுனதுக்கு நியாயமா பார்த்தா வெக்கப்படணும் அஞ்சலி. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கவங்கிட்ட எதிர்பார்க்கலாம். பாவம், நீ என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ற? நான் நல்லவளா மாற போறேன்னு சொன்ன பாத்தியா? நீ நல்லவளா மாறிட்டு இருக்கும் போதே இப்படி இருக்கனா, நார்மலா இருந்தா எப்படி இருப்ப? வா, கண்ணை கட்டுதுரா சாமி. இப்படி எல்லாமே சொதப்புது. எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கண்ணம்மா, அதுக்குள்ள இவ்ளோ பொம்மைங்க? வீட்டுக்கு வர வழியில வாங்கிட்டு வந்த மாமா. நல்லா இருக்கா? உன்ன மாதிரியே கியூட்டா இருக்கு. என்ன கண்ணம்மா, பாப்பா வரவேற்க பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு போலயே. மாமா ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, Dress கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். வாவ், அசத்திரிய கண்ணம்மா. நேத்து இந்த நேரத்துக்கு தத்தெடுக்க வேண்டாம்னு சொல்லி அடம் பிடிச்ச கண்ணம்மாவா அது? குழந்தை முகத்தை பார்த்ததும் அந்த பிடிவாதம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல மாமா. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், அத்தை என்ன சொன்னாலும் சமாளிக்கலான்னு மனசுல தோணிடுச்சு. வெரி குட் கண்ணம்மா, தட்ஸ் a spirit. நான் பாப்பா எப்படி இருக்கான்னு கேக்குறதுக்கு நானும் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். அங்க யாருமே எடுக்க மாட்டாங்க மாமா. எப்படி எடுப்பாங்க? நீ 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணி பாப்பா எப்படி இருக்கா, நடக்கிறாளா, தூங்குறாளா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? அங்க என்ன உன் பாப்பா ஒன்னா இருக்கு? எத்தனை பாப்பா இருக்காங்க? எல்லாரையும் பார்க்கணும்ல. எல்லாம் சரி, நான் ஃபோன் பண்ணது உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னோட அன்பு தொல்லை தாங்க முடியாம அவங்களே எனக்கு கால் பண்ணாங்க. சார், எங்களால முடியல சார், மேடம் இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் வெயிட் பண்ண சொல்லுங்க, காலையில முதல் வேலையா குழந்தை கையில இருக்குன்னு சொல்லி கதறானுங்க. அந்த அளவுக்கு விடாம உங்களுக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்க. நீ இதுல போன் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் வேற. மாமா, எனக்கு நின்னா நடந்தா பாப்பா முகமே மனசுல வருது மாமா. நான் என்ன பண்ணட்டும்? அப்போ யாமுகம் அது மனசோட அடி ஆழத்துல லாக்கர்ல பத்திரமா இருக்கு. அந்த லாக்கர் சாவி உங்களுக்கு கூட கிடைக்காது, எனக்கு மட்டும்தான். ஓ சரி, ஓகே. பாப்பா வந்த உடனே இந்த மாதிரிலாம் பேச்செல்லாம் மாறிட மாட்டல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அது என் கையில இல்ல. அடி பாவி. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு இன்னைக்கு நைட் அந்த ஆர்ஃபனேஜ்ல தங்கி இருந்து கையோட பாப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கணும். ஏய் கண்ணம்மா, என்னது இது? இன்னும் சரியா 12 மணி நேரத்துல காலையில பாப்பாவை தூக்கி கையில கொடுக்க போறாங்க. ஒரு நைட் வெயிட் பண்ண மாட்டியா நீ? உனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அதை பத்தி ஒண்ணும் தோன்றது இல்ல. ஆனா கிடைக்க போகுதுன்னு ஆன பிறகு மனசு கிடந்து கொதிக்குது மாமா. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி சாக்லேட்டை வச்சுட்டு நாளைக்கு காலையில தான் சாப்பிடணும்னு கைய கட்டி போட்டா அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கும் அப்படிதான் இருக்கு. இதே ஏக்கத்தோட இன்னொரு 12 மணி நேரம் வெயிட் பண்ணு. அங்க உனக்காக நம்ம பாப்பா வெயிட் பண்ணிருக்கா. நம்மளோட இவ்ளோ நாள் ஏக்கமும் துன்பமும் இன்னும் 12 மணி நேரம் தான். இந்த முடிவை நம்ம எப்பயோ எடுத்துக்க வேண்டியது. எல்லாத்துக்கும் நேரம்னு ஒண்ணு வரணும்ல. ஆமா மாமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. பிளான் பண்ணி ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட திடீர்னு சர்ப்ரைஸா நமக்கு நடக்கிற நல்லதுதான் நம்மள அப்படியே திக்கு முக்காட வைக்கும்.
கண்ணம்மா நீ சந்தோஷத்துல என்னமோ பேச ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, என் மனசு ஒரு நிலையில இல்ல. பாப்பா என் சேலைய பிடிச்சு இழுத்து அம்மான்னு கூப்பிட்டால, அந்த ஒரு வார்த்தை மட்டும் மந்திரம் மாதிரி என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. நாளையில இருந்து அந்த மந்திரத்தை 1000 தடவை இந்த வீட்டுல நீ கேட்க தான் போற. இனிமே என் கண்ணம்மா எப்பவும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்க போறா. எனக்கு தெரிஞ்சு பாப்பா வந்ததும் நீ கொஞ்சம் பிஸி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, எப்படியும் நிறைய வேலை இருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மதியானம் லஞ்ச் கட்டானாலும் ஆகலாம். அடிப்பாவி, இப்பவே பாப்பா ஃபர்ஸ்ட் நான் செகண்டா? மாமா, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் வர வழியில வீட்டுக்கு போய் அப்பாவை பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன். ஓ நல்லது கண்ணம்மா, அப்பா சந்தோஷப்பட்டார்ல. ஆமா மாமா, குழந்தைய தூக்கிட்டு அங்க வர வேண்டாம். சித்தியும் பாட்டியும் அதை விரும்ப மாட்டாங்க. நம்ம எங்கேயாச்சும் வெளியில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஒரு குழந்தைய அழிச்சிட்டு வர்றதுக்கு எவ்வளோலாம் பயப்பட வேண்டியதா இருக்குன்னு பாத்தியா? மனுஷங்க எப்படிலாம் இருக்காங்க. பாப்பா வந்துட்டா எல்லா விஷயமும் சரியாயிடும்னு என் மனசுல தோணிட்டே இருக்கு மாமா. எனக்கும் அப்படிதான் கண்ணம்மா தோணுது. இதோ பாரு கண்ணம்மா, நீ இதே நினைச்சிட்டு நைட் ஃபுல்லா தூங்காம இருக்காத. என்ன, நல்லா தூங்கு. எப்படி தூங்குறேன்னு பாருங்க.